மக்கள் இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் அமெரிக்கால இருந்து சென்னை மெரினா பீச்ல சுந்தரி அக்கா மீன் கடையில வைக்கக்கூடிய மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுந்தரி அக்கா மீன் வறுவலோட ரகசியமே இந்த பொடி தான். ஒரு தட்டுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வந்து நல்லா கிளீன் பண்ணி இது போல கோடு கீழ்ச்சி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா அமுக்கி வச்சிடலாம். மீன் நல்லா மசாலால ஊறட்டும். தனியா ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை போட்டுருவோம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 10 ல இருந்து 15 வரமிளகாய், சின்ன துண்டு பட்டை, 5-6 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துருங்க. முக்கியமான டிப்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஆனா கருக கூடாது. கருகி போச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஆல்ரெடி மீன்ல உப்பு போட்டிருக்கோம், அதனால செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. மசாலா நல்லா இது போல அரைச்சு எடுத்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு கலந்துடலாம். இதான் சுந்தரி அக்கா மீன் மசாலா ரகசியமே. 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்க அந்த மீனை போட்டு இது போல நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அந்த மசாலால கோடு போட்டு வச்சிருக்க அந்த மீனுக்குள்ளேயும் கொஞ்சமா இது போல மசாலா நல்லா தூவி விட்டு நல்லா அமுக்கிடுங்க. மீன்ல லெமனும் உப்பும் போடும்போது ஒரு கல்லு தூக்கலா போட்டுங்க. புளிப்பு கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கங்க. மசாலா போட்ட மீனை நல்லா ஒரு தோசை தவால நல்லா தாராளமா எண்ணெய் ஊத்தி மீனை இறக்கிடுங்க. எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃபிளேம்ல தான் இருக்கணும். இப்ப சைடுல லைட்டா எண்ணெய் இது போல மேல ஊத்தி விட்டுருங்க. அடுப்பை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா குக் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டுருங்க. இப்ப மீன் வறுவல் ரெடி.